ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீரங்க ராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமத் பாகவதம். கர்த்தமருடைய இரண்டாம் புதல்வியாகிய அனசூயை அத்ரி மகரிஷியின் பாரியை. அவள் தத்தன், துர்வாசஸ், சோமன் என்று 3 பிள்ளைகளை பெற்றாள். அம்மூவரும் சிறந்த புகழுடையவர்கள். அவர்களில் தத்தன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சம், துர்வாசு ருத்ரனுடைய அம்சம், சோமன் பிரம்மாவின் அம்சம். ஸ்ரீ விதுரர் சொல்கிறார், வாரீர் மைத்ரேய மகர்ஷியே, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தாக்களும் தேவ சிரேஷ்டர்களுமாகிய பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் அத்ரியின் பாரியையிடத்தில் என்ன காரியத்தை உத்தேசித்து பிறந்தார்கள்? அஞ்ஞானமாகிற பெரிய இருட்டை போக்கும் திறமை அமைந்தவரே, இதை எனக்கு சொல்வீராக. ஸ்ரீ மைத்ரேயர் சொல்கிறார், அத்ரி மகர்ஷி பிரம்மதேவனால் ஜகத்தை படைக்கும்படி தூண்டப்பெற்று தன் பத்னியாகிய அனசூயையுடன் தவம் செய்வதற்காக ருக்ஷம் என்னும் குல பர்வதத்திற்கு போனார். பூங்கொத்துக்கள் நிறைந்த பலாசக் காடுகளும் அசோக வனங்களும் அமைந்திருப்பதும், நிர்விந்த்யை என்னும் நதியின் ஜல பிரவாக கோஷங்களால் நாற்புறங்களிலும் சப்தித்து கொண்டிருப்பதுமாகிய அந்த ருக்ஷ பர்வதத்தில் அம்முனிவர் பிராணாயாமத்தினால் மனத்தை அடக்கி குளிர் வெயில் முதலிய வருத்தங்களை எல்லாம் வென்று வாயுபக்ஷணம் செய்பவராகி ஒற்றை காலால் பூமியை ஊன்றிக்கொண்டு 100 வருஷங்கள் வரையிலும் தவம் செய்தார். எவன் ஜெகத் காரணனோ அந்த பரம புருஷனையே நான் சரணம் அடைகின்றேன். அவன் எனக்கு தன்னை போன்ற புதல்வனை கொடுப்பானாக என்று சிந்தித்து கொண்டு தவம் செய்தார். அம்முனிவர் செய்யும் பிராணாயாமங்களே காஷ்டங்களாகப் பெற்று எரிவதும், அவருடைய சிரக்க பாலத்தினின்று வெளிவருவதுமாகிய தவமாகிற அக்னியால் 3 லோகங்களும் பரிதபிக்கக் கண்டு, பிரபுக்களாகிய பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் தமது புகழ்களை பாடிக்கொண்டு வருகின்ற அப்சர மடந்தையர், முனிவர், கந்தர்வர், சித்தர், வித்யாதரர், உரகர் ஆகிய இவர்களால் சூழப்பெற்று அவ்வத்ரி மகரிஷியின் ஆசிரமத்திற்கு வந்தார்கள். அத்ரி மகர்ஷி பிரம்ம ருத்ரர்களை கருதாமல் இருப்பினும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தாவான பரம புருஷனை சரணம் அடைந்தமையால் ஸ்திதியை ஈஸ்வரன் தானே நேரில் நடத்தி கொண்டிருப்பினும் சிருஷ்டி சம்ஹாரங்களை பிரம்ம ருத்ரர்களுக்கு அந்தர்யாமியாயிருந்து நடத்துகிறான். ஆகையால் அவர்களும் அவ்விடம் வந்தார்கள். அந்த பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் ஸ்பஷ்டமாக சமீபத்தில் வந்து தோன்றுகின்றமையால் மிகவும் வெளிச்சங்கொண்டு பிரகாசிக்கின்ற மனமுடைய அம்முனிவர் ஒற்றை காலால் நின்று கொண்டே தெய்வ சிரேஷ்டர்களான அவர்களை கண்டார். பிறகு பூமியில் தண்டம்போல் விழுந்து தண்டன் சமர்ப்பித்து பூஜைக்குரிய புஷ்பம் முதலியவற்றை கையில் ஏந்தி கொண்டு சமீபத்தில் நின்று இங்கனம் ஸ்தோத்திரம் செய்தார். அப்பொழுது
ருத்ரன் விருஷப வாகனத்தின் மேலும் பிரம்மா ஹம்ச வாகனத்தின் மேலும் ஸ்ரீ மகாவிஷ்ணு கருட வாகனத்தின் மேலும் வீற்றிருந்தார்கள். அம்முனிவர் அந்த விருஷபம் முதலிய வாகனங்களாலும் அவரவர்க்கு அசாதாரணமாயுள்ள அடையாளங்களாலும் இவர் இன்னிவர் என்று தெரிந்து கொண்டார். மற்றும் அவர்கள் கருணை பொழிகின்ற கண்ணோக்கத்தினாலும் முறுவல் படிந்த முகத்தினாலும் தனக்கு அனுக்கிரகம் செய்ய வந்திருப்பதையும் அறிந்து கொண்டார். அம்முனிவர் அந்த பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களின் தேஜஸினால் தடைப்பட்ட கண்களை மூடிக்கொண்டு தேவ சிரேஷ்டர்களான அவர்களிடத்தில் மனத்தை நிலை நிறுத்தி கைகளை குவித்து கொண்டு இனிய உரையுடன் இங்ஙனம் ஸ்தோத்திரம் செய்யத் தொடங்கினார். அத்ரி மகரிஷி சொல்கிறார். ஜகத்தின் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்காக யுகங்கள் தோறும் சத்வ ரஜஸ் தமோ குணங்களில் ஒவ்வொன்றை ஒவ்வொருவராக ஏற்றுக்கொண்டு தேகங்களை கிரகித்து விளங்கும் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் அல்லவோ நீங்கள்? அத்தகையரான உங்களுக்கு நமஸ்காரம். நான் எவனை ஜெகதீஸ்வரன் என்று அழைத்தேனோ அவன் உங்களில் யாவன்? அவனை எனக்குச் சொல்வீர்களாக. அனைவரிலும் மேன்மையுற்ற ஒரு பகவானையே நான் பலவகை உபச்சாரங்களால் ஆராதித்து தன்னை போன்ற புதல்வனை கொடுக்கும்படி என் மனத்தில் நினைத்து கொண்டு உபாசித்தேன். நீங்கள் பிராணிகளின் கண்களுக்கு புலப்படாமை மாத்திரமே அன்றி அவர்களுடைய மனத்திலும் கிரகிக்க முடியாதவர். அப்படிப்பட்ட நீங்கள் மூவரும் எப்படி இங்கு வந்தீர்கள்? அதற்கு காரணம் என்னவோ தெரியவில்லை. அதை எனக்குச் சொல்வீர்களாக. என் மீது அருள் புரிவீர்களாக. நீங்கள் மூவரும் இங்கு வந்தமையால் எனக்கு மிகவும் ஆச்சரியமாயிருக்கின்றது.